கருப்பசாமி கதையின் இரண்டாம் பாகம். அந்த ஊர் மக்கள் படும் கஷ்டத்தைக் கண்டு ஒருவர் காவல் காக்க வந்தார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தார். அவர் அன்று இரவு மிகப்பெரிய ஒரு கள்ளர் கூட்டத்தை சந்திக்க நேரிட்டது. ஆனால் அவர் ஓடவில்லை. அவர் பயப்படவும் இல்லை. ரத்தம் சிந்தினார். கடைசி மூச்சில் அவர் சொன்னது, நான் சாவதில்லை, இந்த கிராமத்தை காக்க சக்தியாக மாறுகிறேன் என்று. அப்போது அவன் உடலில் இருந்து விழுந்த ரத்தம் அந்த இடமும் கருப்பாக மாறியது. காற்று நின்று போனது. கள்ளர் கூட்டத்திற்கு கண் தெரியாமல் போனது. அந்த இரவுக்கு பிறகு கிராமத்தில் ஒரு குழந்தையும் அளவில்லை, ஒரு வயலும் எரியவில்லை. காவல் தெய்வமாய் அவர் அந்த கிராமத்தை மட்டுமல்லாமல் அந்த எல்லையை காத்தார். அன்றிலிருந்து அவருக்கு பூஜை செய்யப்பட்டது. கோயிலுக்குள்ளே அல்ல, கோயிலுக்கு வெளியே. அவன் காவல்காரன் என்பதால் கிராமம் எல்லைகளிலும் வயல் ஓரத்திலும் காட்டு முனைகளிலும் அவர் நின்று காத்து கொண்டிருந்தார். அன்று கோபம், பொய் சத்தியம், துரோகம், பலவீனம், ஏமாற்றுதல் இதை கண்டால் கருப்பசாமி தெய்வமாக இல்லை, தண்டனையாக வருவார். அதனால் மக்கள் இன்றளவும் பயந்து சொல்கிறார்கள், கருப்பசாமி கோயில் முன்பே பொய் சத்தியம் செய்யாதே, பொய் பேசாதே என்று. இரவு நேரங்களில் கிராமம் ஓரமாக போனால் காற்று கூட சத்தமில்லாமல் போகும். ஏன்? கருப்பசாமி காவலில் இருக்கிறதால். அதே காரணம். நன்றி, வணக்கம்.